அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோ செய்ய போகிற ரெசிபி இந்த வெயிலில் ரொம்ப நேரம் நம்ம வந்து கிச்சனில் நிற்காத ஒரு ½ அன் ஹவர்லேயே ஒன் பாட் ரைஸ் மாதிரி தாங்க செய்ய போகிறேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்டோம்னா அப்படியே நம்ம சேனல் மும்தாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. அதில் வந்து ஒரு 100 கிராம் இருக்கும் பியூர் கடலை எண்ணெயில் மட்டும்தான் செய்ய போகிறேன். இதில் நான் வந்து நெய்யெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணிட்டு வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக முடிச்சிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட்டானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கேன். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரியட்டு ஒரு பிரிஞ்சில் வந்து நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இதை வந்து ரம்பாலன்னு கூட நம்ம சொல்லலாம். அதுவும் நல்லா வாசனை வர வரைக்கும் பொரிஞ்சதும் வெங்காயம், தக்காளி, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் எல்லாமே நறுக்கி வச்சுருக்கேங்க. நான் இது வந்து ஒரு 1½ டம்ளர் அளவுக்கு செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 4 பெரிய வெங்காயம், ஒரு 3 தக்காளி, ஒரு 2 கேரட்டு, ஒரு 4-5 பீன்ஸு, ஒரு 2 பச்சை மிளகாய் மட்டும் நறுக்கி போட்டு எல்லாத்தையும் அந்த எண்ணெயில் வதக்கலாம். ஃபஸ்ட்டு சிம்பிளாக நம்ம முடிச்சிடலாங்க. ஒரு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர்லேயே நம்ம வந்து இந்த ரைஸ் செஞ்சிடலாம். பாருங்கள், அதை நல்லா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து பச்சை பட்டாணியும் நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 1/2 கப் பச்சை பட்டாணி எடுத்து அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேங்க. நான் இந்த சமயத்தில் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். ஒரு 1½ டம்ளர் அளவுக்கு செய்யறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் இப்போ இந்த சமயத்தில் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1½ ஸ்பூன் இருக்கும் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூனால் நம்ம நார்மலாக எப்பயும் யூஸ் பண்ணுற ஸ்பூனால் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம். இந்த மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா அந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க. இதோட ஃபைனலாக மல்லி புதினா கொஞ்சமாக போட்டுடலாம். போட்டு திரும்ப வந்து மிக்ஸ் பண்ண போகிறேங்க. இந்த மல்லி புதினா போட்டு இந்த டைமில் போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவரே செம்மையாக இருக்குங்க. வதக்கும் போதே நமக்கு வந்து அவ்வளோ தூரம் வாசனையாக இருக்கும். பாருங்கள், 1க்கு 1½ அளவில் நான் வந்து இப்போ தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். 1 டம்ளர் ரைஸ் எடுத்திங்கன்னா ஒரு 1½ டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா உங்களுக்கு சாதம் நல்லா கலகலன்னு வருங்க. அப்படியே கொஞ்சம் கூட ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது, அப்படியே கலகலன்னு இருக்கும். தூள் உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி மூடி போட்டு வச்சிட போகிறேன். பாருங்கள், ரைஸ் வந்து நான் வந்து ஒரு பாஸ்மதி ரைஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுருந்ததை எடுத்து இதோடு சேர்த்துடலாம். நீங்கள் ஊற வச்சு செய்யும்போது உங்களுக்கு சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், ரைஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நான் வந்து மூடி வச்சிடுறேன். இப்போ ஒரு கொதி வரட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கொதி வந்தது தான் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நான் பார்த்துட்ருக்கேங்க. நல்லா திரும்ப மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நான் பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த சமயத்தில் என்ன செய்ய போகிறேன்னா ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் போட்டு நான் தம்மில் விட்டுற போகிறேங்க. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது தோசைக்கல் போட்டு தம்மில் விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து தம்மாய் வந்துடும். சாதமும் சூப்பராக ரெடி ஆகிடும் நமக்கு. இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு தான் நான் வந்து பார்க்க போகிறேங்க. பாருங்கள், நமக்கு தண்ணி ஊற்றுனது அளவும் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு கலக்கலன்னு வந்திருக்கு பாருங்கள். சாப்பாடு ஒன்றோட ஒன்றும் ஒட்டாதுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க அந்த ரைஸு. இங்கே ஒரு ½ அன் ஹவர்லேயே செஞ்சிடலாம். இந்த வெயிலில் ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கிறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்குங்க. எப்படா உள்ளே போகும்னு இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த பட்டாணி வெஜிடபிள்ஸோடு சாப்பிடும்போது காரம் உங்களுக்கு எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சு. இதுக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் புதினா சட்னி ரெடி பண்ணிருக்கேன். வெங்காய ரைத்தா ரெடி பண்ணிட்டேங்க. முட்டையும் வேக வச்சுருக்கேன். அதே சமயம் ஒரு லஞ்சுக்கு இன்றைக்கி நீங்கள் இதே மாதிரி ஒன் பாட் ரைஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. அப்படியே சூடாக எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், பிளேட்டில் எடுத்து சூடாக வைக்கும்போது சாப்பிட்ணும் போல் இருக்குதுங்க. அவ்வளோதான். இதுக்கு வந்து நான் வந்து புதினா சட்னி, இந்த வெங்காய ரைத்தா, இந்த வேக வச்சு முட்டையோடு இன்றைக்கி வந்து லஞ்ச் ப்ரிப்ரேஷன் முடிஞ்சிடுச்சிங்க. சான்ஸே இல்லை, அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.